அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின் பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும்னா நீங்கள் இதற்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்து நோட்ஸ் எடுத்துன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் பேராகிராஃபாக எழுதவும் முடியும். ஏன்னா எல்லா கான்செப்டும் சேர்ந்தது தான் இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேசுகிறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an accused person was convicted on the basis of his plea of guilty. ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர், அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவரின் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல பிளியா ஆஃப் கில்ட்டி. இது மட்டும் தனியாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சிறு வினாக்களில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஞாபகம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். நீங்கள் கில்ட்டின்னா குற்றம், குற்றவாளி அப்படின்ற மாதிரி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளின்னு அர்த்தம். ஸோ அதை ஒத்துக்கொள்கிறார்னா பிளியா ஆஃப் கில்ட்டி. He was sentenced to 2 years of imprisonment. 2 வருடம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. He want filing appeal to as severity of sentence decidedனு சொல்லிட்டாங்க. அதாவது தண்டனை அதிகமென கருதி மேல்முறையீடு செய்ய விரும்புகிறார் விவாதி அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ நம்ம இஷ்யூஸ் கிட்ட வந்தால் நம்மளுக்கு அற்புதமாக புரிய வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதணும். இஷ்யூஸை முதல்ல ஃப்ரேம் பண்ணுங்கள். எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து தான் ஃப்ரேம் பண்ணி ஆகணும். முதல்ல எனக்கு தெரிஞ்ச அளவு, அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போகலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் டெவலப் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை. வெதர்னா ஆனால்னு அர்த்தம். அதனால் ஆனால் இஸ் அன் அக்யூஸ்டு அரெஸ்டட் இன் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணது வேலிடா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக வேலிடு தான். இந்த கொஸ்டின் இந்த இடத்துல தேவையா தேவையில்லையான்றது உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இப்படி தான் ஆரம்பிக்கணும் நீங்கள். ஏன்னா அவரே குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாருன்னா அரெஸ்ட் பண்ணது வேலிடு தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். வெதர் அக்யூஸ்ட் பிளியா ஆஃப் கில்ட்டி அண்ட் கில்ட்டி மெமோ அக்செப்டட் இஸ் வேலிடான்னு கேட்குறாங்க. கில்ட்டி மெமோனா என்னென்னா, ஆனரபிள் கோர்ட்டில் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ ஒன்று போடணும். அந்த மெமோவின் அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை ட்ரையல் தொடங்கும். ஸோ இவர் கில்ட்டின்னு ஒத்துக்கிட்டாரு. அதற்காக கில்ட்டி மெமோ ஆனரபிள் கோர்ட்டில் போடும்போது அது அப்செட் பண்ணது வேலிடான்னு கேட்கும்போது எஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. வெதர் ஜேஎம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ்டு 2 years ஆஃப் இம்ப்ரிசான்மெண்ட் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். எஸ், ஜேஎம் கோர்ட்டுக்கு 3 வருடங்கள் வரைக்கும் அதாவது 2ஆம் நிலை ஜேஎம்க்கு பார்த்தீங்கன்னா 1 வருடம், 3ஆம் நிலை ஜேஎம்க்கு பார்த்தீங்கன்னா 3 வருடம். முதல் நிலை ஜேஎம்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேங்க்கில் சொல்கிறேன் நான், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு. அதன் அடிப்படையில் இந்த இடத்துல அவரெல்லாம் சொல்லலை. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டுற வேண்டியது தான். ஜேஎம் கிளாஸ் 1ன்னு கூட போட்டுருக்கு. இந்த இடத்துல கோர்ட் ப்ரொனவுன்ஸ்டு 2 years இம்ப்ரிசான்மெண்ட் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எஸ், அப்சல்யூட்லி வேலிடு. வெதர் அக்யூஸ்டு வின் திஸ் கேஸ். எந்த வின் திஸ் கேஸ்? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எழுதணும்? அப்பீலை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணும். அப்பீல், வெதர் அப்பீல் டு அ செவரிட்டி ஆஃப் சென்டென்ஸ் இஸ் வேலிடான்னு கேட்டு அதுக்கு எஸ்ஸோ நோவோ கொடுக்குறீங்க. நோ தான் வரும், எஸ் வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வின் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். எஸ் ஆர் நோ ரெண்டுத்தையுமே இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். காரணம் இருக்குது. ஸோ எஸ்ன்னு வந்தால் உங்களுக்கு நேரடியாக ஆன்சர் தெரிஞ்சிருது. நோன்னு வரும்போது நம்ம அதை கொஞ்சம் விளக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்ம இன்வால்வ்டு செக்ஷன் இந்த இடத்துல நம்ம போனால் 252, 264, 275 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இந்த 3 செக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக அற்புதமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 252னா என்ன? பிளியா ஆஃப் கில்ட்டி. 264னா என்ன? கன்விக்ஷன் ஆஃப் பிளியா ஆஃப் கில்ட்டி. வாரண்ட் கேசஸ் பாருங்க இந்த இடத்துல, வாரண்ட் கேசஸ். ஸோ நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்ட். செக்ஷன் 275 கன்விக்ஷன் ஆஃப் பிளியா ஆஃப் கில்ட்டி சம்மரி கேசஸ். இது வெறும் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு கொடுக்கறது, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்.
இது காக்னிசபிள் அஃபென்ஸ், எல்லாத்தையும் உள்ள தூக்கி வந்து சேர்க்கணுங்க. அதாங்க உங்களுடைய வேலையே. அதனால தான் 65 வீடியோக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் நோட்ஸு தெளிவாக எடுத்திருந்தால் தான் உங்களால் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ண முடியும். காக்னிசபிள் அஃபென்ஸை சேர்க்கணும், நான் காக்னிசபிள் அஃபென்ஸை சேர்க்கணும், பெயிலபிள், நான் பெயிலபிள், வாரண்ட் கேஸு, சம்மரி கேஸு, எவ்வளோ வேலை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள். 5 பக்கம்ன்றது மிக சாதாரண விஷயம். அதற்கு உதவிகரமாக இந்த புத்தகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சவங்க வாங்குங்க, இல்லைன்னா பரவாயில்லை. ஃபேக்ட் ஆஃப் கேஸ், ரைட் ஆல் செக்ஷன் இன் ப்ரீஃபாக எழுத போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சம்மரி கேஸ்னால் வாரண்ட் கேஸை நீங்கள் கில்ட்டியோடு சேர்த்து எழுத போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். ஆல்ரெடி வாரண்ட் கேஸ்னால் என்ன, சம்மரி கேஸ்னால் என்னன்றது நம்ம சாரதி லா ஸ்டடீஸில் தனித்தனி வீடியோவாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க. கேஸ் ஸ்டடி இந்த இடத்துல கொடுத்தாச்சு. கன்க்ளூஷனில் என்ன போகிறேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, இதற்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை நான் பெருசாக டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கலந்தா மாதிரி இல்லுஸ்ட்ரேஷனை உள்ளே புகுத்தி எழுதுறது உங்களுடைய தனி திறமை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சிட்டதுக்கப்புறமா கேஸ் ஸ்டடிக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க போகிறீங்க. நரேந்திர சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 2004 நடக்கக்கூடிய வழக்கு. குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு பிளியா ஆஃப் கில்ட்டி, குற்றம் குறித்து மேல்முறையீடு செய்ய அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குற்ற தண்டனை குறித்து, குற்றத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மேல்முறையீடில் சொல்லாதீங்க. ஆனால் குற்றத்தின் தன்மையை குறித்து வேணால் நீங்கள் மேல்முறையீடுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அவங்க புரிஞ்சிக்கிட்டதோ இல்லைன்னா நீங்கள் ஒத்துக்கிட்ட சூழ்நிலையோ அது 2 வருட தண்டனை, அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, தண்டனையை ஒப்புக்கொண்டா உங்களுக்கு சிறை தண்டனை கம்மியாகும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விவகாரங்களை எடுத்துக்கிட்டு போகலாம். அதனால் குற்றத்தின் தண்டனை குறித்து மேல்முறையீடு செய்யலாம், அந்த மேல்முறையீடு செல்லும். ஆனால் குற்றம் குறித்து நீங்கள் ஒப்புக்கொண்ட குற்றம் மேல்முறையீடில் செல்லாது. அதனால தான் இந்த இடத்துல எஸ் ஆர் நோன்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வாரண்ட் கேஸ் வருது, சம்மரி கேஸ் வருது. சம்மரி கேஸுக்கு 2 வருடத்திற்கு குறைவாக தான் கொடுக்கணும். வாரண்ட் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருடத்துக்கு மேலே தான் கொடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 எழுதணும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கு கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ. எனக்கு ஃபுல்லாலாம் கண்டிப்பாக பெரிய டாப்பிக்கும் கூட இது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கு கொடுத்துட்டா நீங்கள் அழகாக பற்றிக்கிட்டு எறிவீங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நல்லா ஃப்ரேம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ் இருக்குது. சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.